ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட எம்சிசி அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்குது. சரிங்களா? ஸோ ஆஸ் பர் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஓகே என்எம்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சீட்ஸ் ஆட் பண்ணணும், இன்க்ரீசிங் எம்பிபிஎஸ் சீட். ஸோ அந்த எம்பிபிஎஸ் சீட் வந்து இந்த செஷனுக்கே ஆரம்பிக்கணும். சரிங்களா? இன்க்ரீசிங் த சீட் ஃபார் அகாடமிக் செஷன் 2025 இந்த வருஷமே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னதுல என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு வரல. ஓகேவா? இந்த புதுசா இருக்கிற சீட் எதுவுமே கவுன்சிலிங்க்கு வரல. பட் என்எம்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா சீட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இந்த அகாடமிக் செஷனுக்கு நீங்க கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த புதுசா ஆத்தரைஸ் ஆன எம்பிபிஎஸ் சீட்ஸ் சரிங்களா, நியூலி ஆத்தரைஸ்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து ரவுண்ட் 2க்கு வரப்போகுது. சரிங்களா? ஸோ நல்லா பாருங்க, தமிழ் பசங்க யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரவுண்ட் 2க்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஆல் இண்டியா கோட்டால. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டால நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல அப்ளை பண்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டால சீட்ஸ் அதிகம்னால இவங்க என்ன பண்ணலாம் சார், ரவுண்ட் 2ல வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து வின் வின் சுச்சுவேஷன் தான். ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூலி ஆத்தரைஸ் சீட்ஸ் வந்து ரவுண்ட் 2கே கொண்டு வரதுனால சரிங்களா, இந்த அத்தாரிட்டி என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க டு ஸ்டார்ட் சார் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து 29th ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் மாறல. ஓகேங்களா? ஸோ முன்னாடி இருக்க கவுன்சிலிங் டேட் மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 2க்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாலே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தமிழ்நாடோட சீட்ஸ் கொஞ்சம் எம்டி ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான செய்தி தான். உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும், நாங்களும் வந்து வேண்டிக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ சீட் ஏதாச்சும் கிடைச்சிருக்கு, ஆல்ரெடி நீங்கள் எந்த காலேஜ் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.